இடம் வாங்கலாம், சொத்து. இவங்கெல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுனால நிறைய சொத்து வாங்குறதுக்கு பரந்த பூமியில் இடம் இருக்குது. இதே கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சம்மந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்தியா முழுக்கவே வச்சுருக்காங்க. இந்தியா முழுக்கவே கல்வி நிறுவனங்கள் உருவாக்கியிருக்காங்க. இப்படி எல்லாத்துலேயுமே தமிழனில் வியாபாரமாக இருக்கிற அரசியல்வாதிகள் மட்டும் இந்தியா முழுக்க பரவி இருக்கும்போது எங்க மாணவ செல்வங்கள் இந்தியா முழுக்க பரவி இருக்கட்டுமே. மாணவ செல்வங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹிந்தியோட புரிதலும் அறிதலும் அவங்களுக்கு கிடைக்கும் போது மொத்த இந்திய பூமியை அவங்க பூமி ஆகுதுல்ல. நான் எதுக்கு ஒரு குறுநில மன்னர் மாதிரி இத்தினூண்டு இடத்துல நான் வாழணும்? நான் பரந்த உலகமான இந்தியா முழுக்க நான் வாழ ஆசைப்படுறேனே. அதையே நீங்க ஹிந்தி திணிப்புங்கிற ஒரு போர்வையை போத்தி போத்தி திருப்பி திருப்பி ஹிந்தி திணிப்புன்னு இந்தியை எதிர்க்கிறதுனால உங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்கு காண்டி குழந்தைகளை ஹிந்தி படிக்க விடாம நினைக்கிறது எந்த விதத்திலுமே நியாயமே இல்லை. ஹிந்தி படிங்கன்றதுல உங்களுக்கு அரசியல் ஆதாயம் இல்லையா? எதுலங்க இந்திய படிங்க அரசியல் ஆதாயம் இல்ல. உங்க பாயிண்ட்லயே இல்ல. எங்களுக்கு இதுல அரசியல் இந்தியா அவர் அவர் வாதத்தை வச்சிருக்காரு. இல்ல நான் உங்ககிட்ட காத்துங்க, நான் மீண்டும் கடைசியா பேசும்போது நான் அவ்வளவு பல்லக்கடை ஒரு கேள்வி ஒரு ஆரோக்கியமான இல்ல பிரசன்னா ஒரு கேள்வி வேண்டாம். முக்கியமான கேள்வி இது என்ன? சார் சொன்னாரு. வரேன் சார். சார் சொன்னாரு இந்தியா முழுவதும் போகலாம், தொழில் பண்ணலாம். பிரசன்னா கொஞ்சம் காத்துங்க. விவாதம் பீட்டர் அல்போன்ஸ் நீங்க பேசும்போது என்னுடைய கேள்வியை கூட உங்களால எதிர்கொள்ள முடியாது. பிரசன்னா கொஞ்சம் பீட்டர் அல்போன்ஸ் எதிர்கொள்ள முடியாது. இது நியாயமற்ற இல்ல, என்னுடைய கேள்வியை கூட உங்களால எதிர்கொள்ள முடியாது. ஒரு கேள்வி சார், நான் பேசுறேன். நீங்க பாடல் வரைக்கும் பாடுனீங்களே, ஒரு பாட்டு பாடுனீங்களே, அத நான் பொறுமையா கேட்டுட்டேன். அப்ப நீங்க இப்படி கூக்குரல் எடுத்து உங்க வயதுக்கு பேசாம நான் வயதுக்கு உங்க அனுபவத்துக்கு ரொம்ப மரியாதையா கண்ணியமா உங்க அனுபவத்தோட ஒரு கேள்வி கேக்குறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுங்க. என் கருத்தை பேசும்போது ஏன் டயத்துக்குள்ள இவங்க பேசுறது நியாயமா? ஓகே, நான் தான் சொல்லிறேன். அது நியாயமே கிடையாது. நான் பொறுமை காக்கும்போது நம்ம நேரம் விரயமாயிடுது. நான் நேரடியா பாயிண்ட்